ஆ ரவி, ரூபா 2 பேருக்குமே டைம் சரியில்லன்னு நெனைக்கிறேன். ஜாதகத்த செக் பண்ணி பார்த்தோம். அதனால தான் இப்படி சண்டை சச்சரவுன்னு படுத்துருது. எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல சார். அட் டைம்ஸ் ஹாரோஸ்கோப் பிகம்ஸ் ஹாரர் ஸ்கோப். எல்லா நாளும் நல்ல நாள் தான். யூ நோ வாட் த பைபிள் சேஸ்? திஸ் இஸ் த டே which the Lord had made. We will rejoice and be glad in it. அவ 2 பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன செய்யணுமோ அத பண்ணுங்கோ. அது விஷயமா பேசுறதுக்கு தான் உங்ககிட்ட வந்தேன். சொல்லுங்கோ. உங்க ஐடியா என்ன? அவ 2 பேரையும் கவுன்சிலிங்க்கு அனுப்பலான்னு நெனைக்கிறேன். நல்லது. பண்ணுங்கோ. அப்படியே கொஞ்ச நாள் ஊட்டி, கொடைக்கானல்னு ஒரு டூர் அனுப்பலாம்னு பார்க்குறேன். ரொம்ப நல்லது. பண்ணுங்கோ. அதுக்கு முன்னால ஆத்துல ஒரு கணபதி ஹோமமும் பண்ணிடலான்னு இருக்கோம். கணபதியோட உருவத்துக்கு அர்த்தம் தெரியுமோ? இவனே உங்க அப்பா மாரி ஆயிட்டானோ? இது இது சொல்லுங்க. அந்த ஆணைத்தலை வாழ்வை நெறிப்படுத்த வேண்டும் மிகுந்த அறிவு, புத்தி, புரிந்து கொள்ளுதலை குறிக்கும். பெரிய வாய் உலகத்தில் தேவையான நியாயமான ஆசாபாசங்களை குறிக்கும். பெரிய தும்பிக்கை உலகத்தில் உள்ள மேடுபள்ளங்களை எதிர்க்க தேவையான சக்தி படைத்த மனதை குறிக்கிறது. 2 தந்தங்கள் ஞானத்தையும் உணர்ச்சியையும் குறிப்பதால் உடைந்த வலது தந்தம் ஞானத்தைக் கொண்டு உணர்ச்சியினை சிறப்பாய் ஆள வேண்டும் என்பதை குறிக்கும். 2 பெரிய காதுகள் அடுத்தவர் சொல்லும் கருத்துக்களை கவனிக்கும் திறனை கொண்டவனே முழுமையான மனிதன் என்பதை குறிக்கும். ஆ. இதுல இருந்து என்ன தெரியறது? புள்ளையார் மூஞ்சிலே இயேசுநாதர் தெரிகிறார். அதானே சொல்ல வரேன். பார்க்க நன்னாவா இருக்கும். யூ ஆர் மிஸ்டேக்கன் மீ. அந்த உருவம் சுட்டி காட்டுற விஷயங்களுக்காக தியானிச்சாலே போதும்னு சொல்ல வரேன். நல்ல வேளை புள்ளையாரும் இயேசுநாதர் தான் சொல்லாம விட்டுட்டேளே. நான் சொல்லல. ஆனா சைவ சித்தாந்தத்துல அப்படித்தான் விளங்குறத ஆராய்ச்சி பண்றவா சொல்றா. இறந்து உயிர் பெற்றவர் என்பது விநாயக கோட்பாடு. விநாயகர் அகவலில் குவளையன் தன்னில் குருவாய் உதித்து கோடு ஆயுதத்தால் கொடுவினை களைந்து என்று குறிப்பிடப்படுறது. கோடு என்பது மரத்தை குறிக்கும். வினை என்பது பாவ வினை. இதனை களைவதற்கு இயேசு கோடு ஆயுதமாகிய சிலுவைப் பொறியில் உயிர் நீத்தார். வினைதீர்த்த விநாயகர் என்று போற்றப்படுவதன் பொருள் இதுதான் சொல்றா. அப்போ இயேசுடைய ஃபாதர் சிவன்னு சொல்றேளா? இந்த அறுவகை சமயத்திலையும் மூவொரு தத்துவம் இருக்கு. அதான் சைவத்துல சிவன், அம்மை, மகன். சாக்தம் சொல்றது சிவன், சக்தி, மகன். கௌமாரம் சிவன், சக்தி, குமரன். காணாபத்தியம் சிவன், சக்தி, கணபதி. வைணவம் சிவன், விஷ்ணு, பிரம்மன். சௌரம் சிவன், விஷ்ணு, ஐயப்பன். கிறிஸ்தவத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. காட் த ஃபாதர், காட் த சன் அண்ட் காட் த ஹோலி ஸ்பிரிட். என்னால முடியல. இது ஸ்வீட்டு என்னால சாப்பிட முடியல. கூடாது. நீங்களாவது சாப்பிடுங்க.